Right. I think it's audible now. Very good. So we are with book book one of Edmund Spenser's Fairy Queen. We were discussing the counselors of லூசிஃபெரா. இப்போ லூசிஃபெராவுடைய கவுன்சிலர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் கேண்டோ 4ல. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கேரக்டர் வந்து அவரிஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அண்ட் திஸ் கேரக்டர் அவரிஸ் இஸ் வெரி வெரி கிரீடி, ரொம்ப அதிகமா பேராசைப்படக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா இட் இஸ் டிராவலிங் ஆன் அ கேமல் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அண்ட் அது எப்படி பார்த்தீங்கன்னா அந்த கேமல் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமல் ஃபுல்லாகவுமே இட் இஸ் லோடட் வித் கோல்டு, தங்கம் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாரு. அண்ட் ஹி இஸ் கேரிங் 2 iron coffers. காஃபர் அப்படின்னா கண்டெய்னர், 2 கண்டெய்னர் ஃபுல்லாகவுமே மெட்டல் பீசஸ்னா காயின்ஸ். அண்ட் ஹி இஸ் ஹேவிங் அ ஹீப் ஆஃப் காயின் ஆன் ஹிஸ் லேப். அண்ட் ஹி இஸ் அ விக்கட் மேன். ஓகே, ஹி இஸ் அ விக்கட் மேன். எவ்வளவு தூரம் விக்கெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா he has sold himself for gold, he has sold himself for money, he has sold himself to hell. நரகத்திற்கு தன்னையே அடமானம் வைத்து விட்டார். எதற்கு அப்படின்னா காசுக்காக. சரி, இவருடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தொழில் என்னன்னா he is cursed because he was giving money, he was lending money for high interest. He lent out money for high interest அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்படி அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டுக்காக பைசா கொடுத்ததுனால his life was very close to death. அவர் வந்து சாவின் வாசலில் நின்று கொண்டிருந்த ஒரு மனிதர். சரி, அவருடைய காஸ்டியூம் எப்படி இருந்தது அப்படின்னா he was wearing a thread bear coat. ஓகே, அவருடைய கோட் வந்து துணியிலால அந்த த்ரெட்டால இருந்தது. அண்ட் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் பேட்ச்ட். அவருடைய ஷூஸ் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் காபிள்டு ஷூஸ், அதுவும் ரொம்ப ஓன் அவுட்டா இருந்தது. அண்ட் ஹி வாஸ் அ மேன் ஹூ டினைட் ஹிம்செல்ஃப் ஃபுட் அண்ட் க்ளோதிங். ஓகே, தனக்கே என்ன பண்ண மாட்டாரு, சாப்பாடு கொடுக்க மாட்டாரு, ட்ரெஸ் சரியான ட்ரெஸ் போட்டுக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காசை சேர்த்து வைக்கணும். ஓகே, இந்த மாதிரி மனிதர்கள் உலகத்தில் இருக்க தான் செய்யறாங்க. அண்ட் அவரை பத்தி அப்படியே எட்மண்ட் ஸ்பென்சர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் நிறைய பைசா சேர்த்து வச்சிருக்காரு, ஆனா எதற்காக பைசா சேர்க்கிறாரு அப்படின்னு எந்த அர்த்தமும் இல்லாம பைசா சேர்த்து வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா அவருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு சில்ட்ரன் இல்லை, கின்ஸ்மேன் இல்லை, அண்ட் there is no living family to leave behind all these riches. அவர் நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்காரு, ஆனா இதை யாருக்கு கொடுத்துட்டு போறாரு அப்படின்னா யாருமே அவருக்குன்னு யாருமே இல்லை. ஏன், உறவுக்காரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க செலவு பண்ணணும். அதனால என்ன பண்ணாரு, ரொம்ப கருமித்தனமாக இருந்து he was a spendthrift, he was not at all spending money, so he never showed any interest in relationship. And the last point பாருங்க, அந்த ஸ்டான்ஸால அவர் என்ன சொல்றாருன்னா this man led a wretched life, wretched na very pitiable life, because he was unaware of his condition. தன்னுடைய கண்டிஷன் அவருக்கே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு லிவிங்ல இருந்த மனிதர். ஓகே, அண்ட் லுக் அட் அந்த ஸ்டான்ஸால ஒரு லிட்ரரி டிவைஸ் இருக்கு. அந்த லிட்ரரி டிவைஸை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஸ்டான்ஸா விச் இஸ் ஹைலைட்டட் இங்க பாத்தீங்கன்னா ஐ ஹவ் அண்டர்லைன்ட் 4 lines. ஒரு 3 linesல பாத்தீங்கன்னா whose greed, whose need, whose wealth அப்படின்னு இருக்கு. It is a literary device called anaphora. Poetry லைன்ல அடுத்தடுத்த லைன்ல first word if it is repeated, the same word if it is repeated, it is called anaphora. It is for the sake of emphasis. ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு literary device. ஓகே, now நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா அவன் வந்து he was a very lusty being and he was always in need. இன்னும் அதிகம் வேணும், இன்னும் அதிகம் வேணும். and he was a man who wanted more wealth. okay, and கீழே பாருங்க, okay, the more he wanted, the more he felt poor. அவன் எவ்வளவு சேர்த்தாலும் ரொம்ப புவராவே அவன் ஃபீல் பண்ணான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதற்கப்புறம் பாருங்க,
அவன் வந்து he is a diseased man. அவனுக்கு வியாதி பிடித்த மனிதனாக இருந்தான். அவன் வியாதி எங்க இருந்தது? he was suffering from a very poor, very very dangerous disease which tormented him. He had a foot disease. அவன் கால்ல ஒரு பெரிய வியாதி இருந்தது, which did not allow him to go or to stand. அந்த அளவுக்கு அவனுக்கு வியாதியே இருந்தது. and this was the fourth counselor. நான்காவது கவுன்சிலர் is avarice, AVARICE. and the fifth one, the fifth counselor யாரு அப்படின்னா a malicious character called envy. mal அப்படிங்கிற அந்த root, mal is the root, it's a Greek root, means evil. evil character called envy, ENVY. அடுத்தவரை பார்த்து அவங்க மேல ரொம்ப கடுப்பாகிறது. நம்ம நல்லா இருக்கிறோம், அவன் வந்து நம்மளை விட நல்லா இருக்கான் அப்படின்னு envy, jealous, that character. இந்த envy was riding on a monster. What was a monster அப்படின்னா he was riding on a ravenous wolf. ஒரு வேட்கையோடு இருக்கக்கூடிய ஒரு wolf, வேட்டையாடி ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியோடு இருக்கக்கூடிய ஒரு உல்ஃப் மேல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் the animal reflects the spirit of the rider. அந்த அனிமல் எப்படி வந்து அடுத்தவங்களை எப்படி கொன்னு சாப்பிடலான்னு ஒரு வேட்கையோடு இருக்கோ, அதே மாதிரிதான் the character envy. அடுத்தவங்களை எப்படி வந்து நாசமாக்கலாம், அவங்களுடைய இதை நம்ம தான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அண்ட் வாட் டைப் ஆஃப் மேன் வாஸ் ஹீ அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க. he was having a venomous toad in his cankered teeth. he was chewing a toad. இது யாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். was it the wolf or the character envy அப்படிங்கும்போது it is the wolf. The wolf was chewing a venomous toad. That shows the spirit. எது கிடைச்சாலும் அதை எடுத்துக்கிட்டு இருக்கும். and then look at the next information. This character envy என்ன பண்ணுவாராம்? he always envied his neighbor's wealth, and because of the envy he was always sad. he was always sad. எப்பொழுதுமே அவர் சேடா இருப்பாரு. அதே நேரத்துல யாராவது ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த அழுக்குரலை கேட்டு இவர் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். that is this character envy. அதோட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா when a wealthy neighbor dies he will be very very glad. ஒரு சொந்த பக்கத்துல வீட்டுக்காரன் ரொம்ப வசதி உள்ளவன், அவன் வந்து இறந்து போனான் அப்படின்னா இவன் வந்து மட்டில்லா மகிழ்ச்சியில துள்ளி குதிப்பான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். and look at the costume of this particular character. இங்க இருக்கு அந்த costume. his costume was completely discolored. அவனுடைய காஸ்டியூம் வந்து எப்பொழுதுமே டிஸ்கலர்டாக இருக்கும். and கீழே பாருங்க, in his bosom secretly lay there a hateful serpent. அவனுடைய அவுட்வர்ட் ட்ரெஸ்ஸுக்குள்ளார பாத்தீங்கன்னா உள்ள அவனுடைய வயிற்று பகுதியில என்ன பண்ணியிருப்பான்? ஒரு பயங்கரமான ஒரு விஷமுள்ள பாம்பை உள்ள ஒளிய வச்சிருக்கிறான். which will have a mortal string. அது கொத்துச்சுன்னா அது யாரு கொத்துதோ அவங்க வந்து கண்டிப்பாக உயிரோடு இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சர்பென்ட் அவன் வந்து என்ன பண்றான்? மறைச்சு வச்சிருந்தான். இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா இட்ஸ் ஸ்பீக்கிங் அபவுட் envy. when you envy somebody your heart will be always poisonous. அதை காட்டுறதுக்காக தான். அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? whenever he was riding, இங்க இருக்கு அந்த லைன், எல்லாத்தையும் நம்ம அப்புறம் ஹைலைட் பண்ற மாதிரி ஆயிடும், அதனால அப்படி ஹைலைட் பண்ணல, just to give you a taste of it. அதனாலதான் when he was riding, what was he doing? Literally he was gnawing his teeth. gnawing அப்படின்னு கேட்டீங்கன்னா he was actually tightening his teeth.
நீங்க கடுப்பா இருந்தீங்கன்னா அந்த பல்ல வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அப்படின்னா யூ வில் பி கிரைண்டிங் யோர் டீத். அண்ட் he was always angry because he disliked gold in the hands of others and dislike others dressed in grand manner, including லூசிஃபெரா. லூசிஃபெராவுடைய அந்த பளபளப்பான காஸ்டியூமை பார்த்து கூட இவன் என்ன பண்றான், she is the queen whom he is serving, but he disliked her felicity. ஃபெலிசிட்டின்னா அந்த பகட்டான ஆடையை பார்த்து இவனுக்கு பயங்கர கடுப்பு வருது. எப்படி நம்மளை விட ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கான், ஆனா வெளியில அதை காட்டிக்காம என்ன பண்றான், பல்ல கட 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 கடன்னு கடிக்கிறான். என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவனை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லும் பொழுது, this man hated all good works and virtuous deeds. யாரும் நல்லது செய்யக்கூடாது. நல்லது செஞ்சா அவன் என்ன பண்ணுவான், அவங்கள்ட்ட போய் சொல்லுவான், ஏன் இதெல்லாம் செய்யற, ஓகே ஏன் இதெல்லாம் செய்யற, இப்ப நல்லது செய்ய போற அப்படின்னா யூ ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் யுவர் ஃபெய்த் பிகாஸ் காட் ஹஸ் ஸ்டேட்டட். இந்த பைபிள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, God will take care of the needs of each and everybody. Even the little sparrow I feed அப்படின்னு நியூ டெஸ்டமெண்ட்ல சொல்லியிருக்கா. அப்ப நீ கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா அப்படின்னு சொல்லிட்டு he will be arguing out and he will dissuade people from giving alms. யாராவது உதவின்னு கேட்டு உதவி செய்ய போனா நீ உதவி செய்யாத, ஏன் அப்படின்னா நீ உதவி செய்ய போற அப்படின்னா உனக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அதை டிசுவேட் பண்ணுவான். ரெண்டாவது அவனுக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, he was always enjoying backbiting. முன்னாடி விட்டு ஒருத்தரை பின்னாடி பேசுவான், சூப்பரா இருக்கு நல்லா வந்துட்டு இருக்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு பாரு அவன் எப்படி இப்படி பணக்காரன் ஆகுறான்னு தெரியலையே, ஊரை அடிச்சு உலையில போட்டிருப்பான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி backbiting, speaking ill of others behind their body, that kind of character. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா he never liked poets who were giving good ideas. ஒரு குட் ஐடியா சொல்லக்கூடிய போயட்ஸ் பார்த்தா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. and that was always poison coming out from his leprous mouth. அவனுடைய வாயிலிருந்து வர்றது எல்லாமே பாய்சன் தான். அவனுடைய மவுத் எப்படிப்பட்ட மவுத்தா, இட் இஸ் த மவுத் ஆஃப் அ லெப்பர், புண்ணு பிடிச்ச வாயி. பிகாஸ் he was all the time that grinding his teeth. அதனால வாய் ஃபுல்லாமே புண்ணு, ஏன்னா வயிற்று எரிச்சல், வயிறு ஃபுல்லா எரிஞ்சு அப்படியே வாய் ஃபுல்லா there is only foul odor which is coming out, வயிற்று எரிச்சல் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். so this man was also a counselor of Lucifera, the evil kingdom உடைய queen. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, the last of the counselor. யார் இந்த லாஸ்ட் ஆஃப் த கவுன்சிலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ராத். ராத் அப்படின்னா ராத்னா நம்ம தமிழ்ல என்னன்னு சொல்றோம்? கேன் ஐ ஹேவ் சம்படி அன்மியூட் அண்ட் டெல் மீ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ராத்? ஆங்கர். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த ராத்துக்கான சினோனிம்ஸ் எல்லாமே இந்த அடுத்தடுத்த பேராகிராஃப்ல வரப்போகுது. they are supposed to be the co-workers of Wrath. சரி, இப்ப இந்த ராத் வருவோம். ராத்தை பத்தி சொல்லும் பொழுது அட்ஜெக்டிவ் இஸ் ரிவெஞ்ச்ஃபுல், பழி வாங்க வேண்டும் என்று ஒரு முனைப்போடு இருக்கக்கூடிய ஒரு கோபம். அதனுடைய அப்டிராக்ட் ஃபார்ம் தான் இந்த கேரக்டர் கவுன்சிலர். சிக்ஸ்த் கவுன்சிலர் இஸ் அப்டிராக்ஷன் ஆஃப் பழி வாங்கும் உணர்வு. and this man was traveling on a lion. okay, it was traveling on a lion and அவன் கையில பாத்தீங்கன்னா there is a burning there was a burning torch. okay, there was a burning torch in his hand. அவன் கையில வந்து எப்பொழுதும் நெருப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா அவனுக்குள்ளரையும் அந்த வெறி, நெருப்பு தணல் என்ன பண்ணுது, அதிகமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவருடைய கண்ணை பாருங்க, டிஸ்கிரிப்ஷன், his eye did hurl forth sparkles fiery red. அவன் கண்ணுல இருந்து நெருப்பு பொறி பறந்தது. and அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா இட் வாஸ் stare and it was stern, ரொம்பவும் கடுமையான ஒரு பார்வை. okay, and there was the color, எப்படி இருந்தது அந்த கண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வாஸ் லைக் ஆஷ் கலர், பேல் கலரா அவருடைய அப்படியே பாடி ஃபுல்லா மாறி இருந்தது. and
He was always with a dagger and he was always trembling. அவருடைய உடல் வந்து அப்படியே அப்படின்னு கையில ஒரு கொத்தி வச்சுட்டு உடல் ஃபுல்லா அப்படியே என்ன பண்ணுது, நடுங்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு கோபம் அதிகமா இருக்குது. அவனுடைய பாடி ஃபுல்லாமே, அவனுடைய ட்ரெஸ் ஃபுல்லா எப்படி இருந்துதான், இட் வாஸ் ஸ்டெயின்ட் வித் பிளட். ஓகே, இட் வாஸ் ஸ்டெயின்ட் வித் பிளட். அவருடைய உடம்பு ஃபுல்லாமே ரத்த கரைகள் இருந்தது. அண்ட் why was what was he suffering from அப்படின்னா, he was suffering from rage and ill judgment. He was suffering from rage and ill judgment அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒவ்வொரு லைனா போனோம்னா ரொம்ப டைம் எடுக்கும், அதனால முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணுவோம். He was suffering from rage. rage அப்படின்னா கோவத்தலல், அப்புறம் ill judgment, misjudgment அப்படின்னு இருந்தது. அவரை பத்தி ரொம்ப ஹைலைட்டா சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அவர் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாரு, யோசிக்காம ஒரு விஷயத்த செஞ்சிருவாரு. ஓகே, he will be instinctual. Okay, யோசிக்காம, he will not reason out anything. Immediately he will jump into action. He will commit a crime, a heinous act, a cruel act. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, he will repent for it. பின்னாடி வருத்தப்படுவார், ஐயோ இப்படி பண்ணிட்டோம், கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணிட்டேனே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் கூடவே இவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. Who are the followers அப்படின்னா, நம்பர் 1 bloodshed. ஓகே, நம்ம ராத்துடைய co-workers யாரு யாரு அப்படின்னா ஒரு 4-5 பேர் 6 பேர் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் bloodshed, abhorred bloodshed, unpleasant bloodshed. Then tumultuous strife. Strife அப்படின்னா fight. Always tumultuous அப்படின்னா noisy. A noisy fight will be always following this wrath. நீங்க ஒருவர் மீது கோபமா இருந்தீங்க அப்படின்னா போய் என்ன பண்ணுவீங்க, சின்ன சின்னதா சண்டை போட்டு அந்த சண்டை பெருசாகும் பக்கத்துல. Then unmanly murder, cowardly murder. Why do you murder somebody அப்படின்னா, you are a coward to face the man, you are not manly to face a man. அதெல்லாம் என்ன பண்றீங்க, அவனை பார்த்தாவே எனக்கு கடுப்பு ஆகுது, அவனை எலிமினேட் பண்ணிடுவோம். You think that it is a ஒரு நல்ல manly act, but it is not a manly act. A man who could boldly face your opponent is a manly man than a man who kills. அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த கேரக்டர் யாரு அப்படின்னா, wicked harmfulness. Harmfulness is the 4th companion to the 6th counselor. அதற்கப்புறம் யாரு அப்படின்னா, bitter despite அப்படின்னா only spite. இது எல்லாமே பாத்தீங்கன்னா closely connected to wrath. Bitter adjective for spite. Then there is a rancorous rusty knife. ஒரு நைஃபும் அவருக்கு ஒரு கம்பானியனாக டிராவல் பண்ணது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா there is a fretting grief. ஒரு grief அப்படிங்கிற ஒரு கேரக்டர். fretting அப்படின்னா shuddering, shaking, which is the enemy of life. இது எல்லாமே யாரோட டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தது, இட் வாஸ் டிராவலிங் வித் wrath. அண்ட் wrath வந்து எப்படி இருந்தது அதுக்கு பத்தி இன்னொரு சின்னதா ஒரு மித்தலாஜிக்கல் ரெஃபரன்ஸ், ஒரு லெஜெண்ட்ல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கேட்கலாம். He was suffering from a disease called palsy. Okay, palsy. Hey, what do you mean by palsy அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is weak bones. Okay, weak bones. When you are very angry, என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய போன்ஸ் உடைய ஜாயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும். ஸோ பால்சி அப்படிங்கிறது இட் இஸ் போன் வீக்னஸ். ஏன்னா எல்லாமே அப்படியே ரொம்ப ஸ்டிஃபாகி லூஸ் ஆகும். ஸ்டிஃபாகி லூஸ் ஆகும்போது ஆல் யுவர் போன்ஸ் வில் பிகம் ஷேக்கி. ஸோ ஹி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் பால்சி. ஸோ அந்த விஷயம் அவருக்கு இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா இவரை யாருக்கு கம்பேர் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அன்ஹோலி மேன் கம்பேர்டு வித் ஹோலி மேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is a legend of Saint Francis. Legend of Saint Francis. அந்த செயின்ட் பிரான்சிஸ்னா உங்களுக்கு தெரியும், செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசின்னு ஒருத்தர் இருந்தாரு, அசிசி நகரத்து அந்தோனியார். இந்த அந்தோனியார் என்ன பண்ணாரு, ஒரு சுல்தான் வந்து நீ என்ன பெரிய செயின்டா, உன்னுடைய பவரை எனக்கு காட்டு அப்படின்னு சொன்னாரு. உடனே இவர் என்ன சொன்னாரு, என்னை சுத்தியும் வந்து நீ விறகு கட்டைய வச்சு என்னை பத்த வையே, ஆனா எனக்கு ஒண்ணுமே ஆகாது.
நான் வந்து என்ன பண்ணுவேன், எரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெஜெண்ட் இருக்கு. அண்ட் த சுல்தான் வாஸ் ஸ்டன்ட் டு see செயின்ட் பிரான்சிஸ் பீயிங் மோர் ஃபயரி தேன் த ஆக்சுவல் ஃபயர். அவரை சுத்தி நெருப்பு எரிஞ்சிச்சு, ஆனா அவருடைய உடல் எரியவில்லை. ஆனா அந்த சுத்தி எரிந்த நெருப்பை விட யாருகிட்ட அதிக நெருப்பு இருந்ததாக அவர் உணர்ந்தார் அப்படின்னு சொன்னா, அந்த சுல்தான் செயின்ட் பிரான்சிஸ் கிட்ட அதிகமான நெருப்பு இருப்பதை அவர் உணர்ந்தார். ஓகே, அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த சுல்தான் வந்து என்ன பண்றாரு, he was surprised by the power of செயின்ட் பிரான்சிஸ். பட் செயின்ட் பிரான்சிஸுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு, சுல்தான் மேல இல்ல, தன்னுடைய ஃபாலோவர்ஸ் மேல. ஏன் அப்படின்னா, இந்த விறகு கட்டையை சுத்தி வச்சு என்னை பத்த வச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே, அவருங்க பத்த வச்ச உடனே அவருடைய சகாக்கள் என்ன பண்ணாங்க, அவரை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அதனால அந்த சகாக்கள் மீது பயங்கரமான கோபம் அவருக்கு வந்தது. அந்த கோபத்துல அவர் என்ன பண்றாரு, நெருப்பாய் எரிந்தார். அப்படி பிரான்சிஸ் நெருப்பாய் இருந்த போது எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இந்த ராத்தும் என்ன பண்றாரு, பயங்கர கோபமாக இருந்தார். Did you get the legend, teachers? Was the legend clear? Yes, sir. Yes. அப்போ Saint Francis was angry with his followers for deserting him. அவரை விட்டுட்டு ஓடிட்டாங்க பயத்துல. என்னுடைய நம்பிக்கை இல்லாம எப்படா ஓடலாம் அப்படின்னு அவரு அங்க ஜஸ்ட் ஆங்கர், இங்க அன்ஜஸ்ட் ஆங்கர் ஆன் த பார்ட் ஆஃப் ராத். இப்படி எல்லாமே ஒரு 6 பேரு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அவருடைய எதுல போயிட்டு இருக்காங்க, அவங்க தங்களுடைய அனிமல்ஸோட போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி யாரு வர்றான்னு பாருங்க, முக்கியமான ஒரு கேரக்டர், சேட்டன். சேட்டன் இஸ் ரைடிங் ஆன் அ வேகன். அவர் கையில, சாத்தானுடைய கையில என்ன இருந்தது, he had a whip in his hand. அவரு கையில ஒரு சாட்டை இருந்தது. இந்த சாட்டையால சுழட்டி முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் போங்க போங்க அப்படின்னு விரட்டிக்கிட்டு இருந்தாரு. இவங்க விரட்டி இந்த பார்ட்டி போகும் பொழுது சுத்தியும் என்ன பண்றாங்க, மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, they are going on a trip. அந்த சைட்ல இருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, they are cheering this group. they are cheering this group of people. இப்போ இந்த குரூப்போட யாரும் டிராவல் பண்ணிட்டு இருக்கா, லூசிஃபராவுடைய டீமோட யாரு டிராவல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, you find ரெட் கிராஸ் நைட் is traveling and டியூசா is also traveling. இப்போ இவங்க 2 பேரும் போறாங்க. அப்போ அந்த நேரத்துல நம்ம ரெட் கிராஸ் நைட் is observing that okay that is all along in the land. அந்த லூசிஃபராவுடைய லேண்ட் பெர்ஷியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா there is a foggy mist. ஒரு பனிமூட்டமாகவே காட்சி அளிக்கிறது. எதையுமே நம்ம கிளியரா பார்க்க முடியல. ஆனா அந்த ரெட் கிராஸ் நைட் கொஞ்சம் உத்து பார்க்கும்போது என்ன கிடக்குதான், there are dead skull and bones of men, okay, which is strewed everywhere. எல்லா பக்கமே பாத்தீங்கன்னா நிறைய மனித எலும்பு கூடுகள் கிடக்கின்றது. அந்த எலும்பு கூடுகள் எல்லாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மாயமான ஒரு ஃபாகி மிஸ்ட கிரியேட் பண்ணியிருக்காங்க. all the people are in a state of illusion. They are in a state of ignorance, and this is a technique by Lucifera. Now அடுத்த ஸ்டான்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே லூசிஃபரா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, she is a very proud woman, she is traveling. அவங்க பக்கத்துல யாரு டிராவல் பண்றா அப்படின்னா, there is a foul Dieuza. Foul Dieuza is traveling along with proud Lucifera. And how is she traveling, Dieuza அப்படின்னா, she is traveling as one of the maid of Lucifera. லூசிஃபராவுடைய சர்வன்ட் மேட் மாதிரி அவ டிராவல் பண்றா. ஆனா நம்முடைய ரெட் கிராஸ் நைட் என்ன பண்றான், he is not moving very close to Dieuza or Lucifera, but he is traveling at a distance. That shows that he has a little bit of distaste for that particular country. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே அவங்க என்ன பண்றாங்க, ஊர்வலம்லாம் போயிட்டு திருப்பியும் என்ன பண்றாங்க, they are coming to the palace. அந்த பேலஸ் வந்த உடனே அப்படி இந்த கூட்டம் அமையும் என்ன பண்றது, செட்டில் ஆகுங்களாரையும், there is the arrival of a what is it, night. There is the arrival of a new night. புதுசா ஒரு நைட் வந்து அங்க வர்றாரு. அந்த நைட் வேற யாரும் இல்ல, it is Sans Joy. Who is Sans Joy?
அப்படின்னா he is one of the three brothers, namely sans loy, sans foy, sans joy. அந்த 3 பிரதர்ஸ்ல ஒருவர். இப்ப அவருடைய டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. he was having a heathenish shield. அவன் கையில பாத்தீங்கன்னா he was a heathen. heathen 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 அப்படின்னா நான் பிலீவர். he is a non believer அப்படின்னா நான் கிறிஸ்டியன். he is a non believer. அவருடைய அந்த ஷீல்டுல there was a name printed. what is that name printed அப்படின்னு கேட்டீங்கன்னா the name was sans joy. sans joy என்ற பெயர் பொறிக்கப்பட்டு இருந்தது. அவன் பாத்தீங்கன்னா he is a man who is seeking revenge. அவன் வந்து பயங்கர கோபத்துல இருக்கிறான். ஏன் கோபத்துல இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா he is angry with Red Cross Knight, who is described as a person belonging to a group called Elfin Knight. அவர் பாத்தீங்கன்னா எல்ஃபின் நைட் குரூப்பை சேர்ந்தவர் ரெட் கிராஸ் நைட். அந்த ரெட் கிராஸ் நைட் மீது பயங்கர கோபமா இருக்கிறாரு. ஏன் கோபமா இருக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய பிரதரை கொன்னது ரெட் கிராஸ் நைட் என்று அவர் நம்புகிறார். அதனால தன்னுடைய பிரதரை கொன்ன அந்த ரெட் கிராஸ் நைட்டை பழி வாங்கணும் அப்படின்னு அவரு முடிவெடுக்கிறாரு. அப்ப கொல்லப்பட்டது யாரு அப்படின்னா he is the eldest brother of the three. sans joy உடைய eldest brother. அப்ப அவரை பார்த்தோன்னே அவரை வந்து அந்த என்ன பண்றாரு, அந்த லூசிஃபராவுடைய பேலஸ்ல எல்லா கூட்டத்துக்கும் நடுவுல என்ன பண்றாரு, இந்த நைட் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது அந்த கூட்டத்துல ரெட் கிராஸ் நைட் நிப்பதை பார்த்தோன்னே அவர் மேல தாண்டி என்ன பண்றாரு, ரெட் கிராஸ் நைட்டை அட்டாக் பண்ண போறாரு. ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. they are fighting with each other. and this angers லூசிஃபரா. லூசிஃபரா பயங்கர கோபமாயிடுறாங்க. உடனே என்ன பண்றாங்க, she is asking sans joy, hey come on, Panem Knight. he belongs to a group called Panem, PAYNIM. so Lucifera stops sans joy. sans joy ஸ்டாப் பண்ணி, ஏன்பா நீ இப்படி கோவமா இருக்கிற, உன்னுடைய பிராதி என்ன, உன் பிராது சொல்லு, உன்னுடைய பிரச்சனையை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னு அவன் என்ன சொல்றான், யூனோ my brother is sans foy and sans foy is a very big warrior. அந்த வெரி பிக் வாரியரை யாராலையுமே அவ்வளவு சீக்கிரம் சாகடிக்க முடியாது. அந்த sans foy கொன்னது யாரு அப்படின்னா இதோ இங்க நிக்கிறானே இந்த ரெட் கிராஸ் நைட். he killed my brother not by fair means but by foul means. நேர்மையா கொல்லல, ஏதோ ஒரு என்ன பண்றான், ஒரு பிளான் பண்ணி என்னுடைய பிரதரை போட்டு தள்ளிட்டான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றான். this is the first accusation, that Red Cross Knight killed my brother not by fair means but by foul means, by treachery. ஏமாத்து வேலை, ஏதோ ஏமாத்து வேலை பண்ணி என்னுடைய அண்ணனை sans foy கொன்னுட்டான். ரெண்டாவது, sans foy உடைய கேர்ள் ஃப்ரெண்ட், the loved one of sans foy is Fidesa. அந்த ஃபிதேசாவை என்ன பண்ணிட்டான், தன்னவளாக ஆக்கி கொண்டான். by force he has taken Fidesa, and Fidesa is now in the company of Red Cross Knight. we know Fidesa is Diuza, the ugly one, the evil one. அந்த விஷயம் யாருக்கு தெரியாது, sans joyக்கு தெரியாது. அப்ப என்ன சொல்றான், இந்த ஃபிதேசாங்கிறவ இஸ் the harvest of my brother. என்னுடைய பிரதர் வந்து ரொம்ப அரும்பாடுபட்டு ஒரு பெண்ணை என்ன பண்ணியிருக்கிறாரு, லவ் பண்ணி தன்னுடைய உடைமை ஆக்கி வச்சிருந்தாரு. he won her heart, but because of fighting with my brother and by killing him cunningly, he has taken possession of the hard work of my brother. so என்ன பண்ணணும், show me favor, I want to fight with this man அப்படின்னு சொன்னோன்னே அவன் என்ன சொல்றான், ரெட் கிராஸ் நைட், ஐ எம் ரெடி, வாடா பாத்துக்கலாம், ஒத்தைக்கு ஒத்த பாத்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அந்த நேரத்துல லூசிஃபரா என்ன சொல்றா, கமான் கமான், I know both of you are very strong knights, let me give you a judgment. என்னுடைய இடத்துல நீங்க இருக்கீங்க, அப்ப நான் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபைனல். என்ன அப்படின்னா, tomorrow morning we will have a tournament
a battle fought between these two characters, Red Cross Knight and Sans Joy. Whoever wins will get 2 prizes. 2 prize கிடைக்கும். ஒன்னு வந்து the shield of Sans Foy. Sans Foy உடைய ஷீல்டு கிடைக்கும். நம்பர் 2 என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, you will get the hand of Fidesa. Fidesa கிடைக்கும். அது நாளைக்கு அந்த டோர்னமெண்ட்ல வின் பண்றவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு இட் இஸ் ஆல்மோஸ்ட் த எண்ட் ஆஃப் த டே. அதெல்லாம் என்ன பண்றாங்க, வாங்க லெட்ஸ் கோ ஹேவ் டின்னர் டுகெதர் அண்ட் தென் யூ கேன் கோ டு பெட். டுமாரோ மார்னிங் யூ கேன் ஃபைட் அண்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னோன்னா உடனே பண்றாங்க, there is a dinner which is called for and who is going to play the role of the steward? யாரு வந்து உணவு பரிமாறும் வேலையை செய்ய போறா அப்படின்னா glutton. gluttony அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு, பெருந்தீனிக்காரன் தமிழ்ல. இந்த gluttony becomes a steward and அவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா இப்ப அந்த பெட்ரூம் எல்லாம் ரெடி பண்ணக்கூடிய வேலையை செய்யக்கூடியவருக்கு பேரு சாம்பர்லியன். அந்த பணியை செய்பவர் யார் அப்படின்னா இட் இஸ் ஸ்லாத். ஸ்லாத் அப்படின்னா பெரும் தூங்கி என்ன தூங்க பேர்வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக தூங்கக்கூடியவன், லேசி ஃபெலோ. ஸோ தட் மேன் மேக்ஸ் அரேஞ்ச்மெண்ட். அண்ட் இப்படி எல்லாருமே தூங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா when it is charcoal black night, நைட் வந்து சார்கோல் பிளாக் கலர்ல இருந்துதான். அந்த டைம்ல there is 2 warlike youth, both are in bed, they are sleepless. 2 பேருமே தூங்காம இருக்கிறாங்க. ஒன்னு சான்ஸ் ஜாய் அவருடைய பெட்ல தூங்காம இருக்கிறாரு, இன்னொன்னு ரெட் கிராஸ் நைட். both of them are thinking about the upcoming fight. And at that time என்ன பண்றாங்க அப்படின்னா there is Dusa, a woman who plays dual role, a dual game. இரட்டை வேடம் போடக்கூடிய அந்த பெண்மணி, அந்த இரட்டை வேடம் போடக்கூடிய பெண்மணி என்ன பண்றா, டியூரிங் நைட் என்ன பண்றா, she goes to meet Sans Joy and she finds Sans Joy is sleepless. Sans Joy வந்து தூங்காமல் இருக்கிறார். அப்ப அவங்கிட்ட போய் என்ன பண்றா, hey, why are you so restless? Don't worry, you will win the game tomorrow. ஆனா let me tell you something, I miss your brother very much. உன் பிரதரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். உண்மையாலுமே இந்த ரெட் கிராஸ் நைட் ரொம்ப மோசமானவன். உன்னுடைய பிரதரை என்ன பண்ணிட்டான், அவன் கொன்னுட்டு he has taken me a slave but I have stood firm. He made sexual advances towards me. என்னை வந்து எப்படியாவது அபியூஸ் பண்ணலான்னு பார்த்தான், பட் நான் அவனை வந்து விடல. ஏன் அப்படின்னா இந்த உடம்பு யாருக்கு சொந்தம் அப்படின்னா உன்னுடைய பிரதர் சான்ஸ் ஃபாய்க்கு தான் சொந்தம். ஆக்சுவலா ஆஃப்டர் யுவர் பிரதர் I am your property. Okay, I also love you. If you kill Red Cross Knight, I will happily be your wife. எப்படி பாருங்க, அவன் வந்து அவனை பிரெயின் வாஷ் பண்றான்னு. உடைய பிரதரை கொன்னது ரெட் கிராஸ் நைட், அவனை கொல்லு. ஏன் அப்படின்னா ஐ கிரீவ் ஃபார் யுவர் பிரதர் சான்ஸ் ஃபாய். இப்போ உன் பிரதர் இல்ல, யூ ஆர் த இமேஜ் ஆஃப் யுவர் பிரதர். அப்ப in you I see your brother, so I am ready to live with you. உன்னோடு வாழ்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதே நேரத்துல என்ன பண்ணோம், உன்னுடைய எனிமியை வந்து நீ குறைச்சி மதிப்பிட்டுறாத. he is a very strong man. He is a very strong man and during the fight if it is a problem I will come to your aid அப்படிங்கிறா. ஓகே, நீ கவலைப்படாத, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா நான் வந்து உனக்கு துணையாக இருப்பேன், உனக்கு உதவி செய்வேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றான். இதை தான் நான் இங்க இருக்கிற விஷயங்கள்ல தான் அவ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகே, ரைட். இப்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த ஃபால்ஸ் அக்யூசேஷன் கிவன் பை டியூசா என்ன அப்படின்னா ஆர்சிபி made sexual, he was asking for sexual favors from me. ஆனா நான் என்ன பண்ணல, ஓகேன்னு சொல்லல. ஏன் அப்படின்னா ஐ லவ்ட் யுவர் பிரதர் சான்ஸ் ஃபாய், ஐ கேவ் ஹிம் மைசெல்ஃப். அவனுக்கிட்ட கொடுத்த அந்த உடலை இன்னொரு எதிரிக்கு நான் கொடுக்க மறுத்து விட்டேன். ஸோ ஐ எம் ஆல் த மோர் ரிமோர்ஸ்ஃபுல், ரொம்ப சாரோஃபுல்லா இருக்கேன். ஆனா நான் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் ரீலிங் இன் டார்க்னஸ்.
ஒரு இருள்ல வந்து நான் இருட்டான உலகத்துல நான் இருந்தேன். யூ ஆர் மை லைட் இன் மை டார்க் லைஃப் அப்படின்னு அவ சொல்றான். எந்த அளவுக்கு அவ வந்து ஏமாட்டு பொய்யெல்லாம் சொல்றா பாருங்க. நவ் என்ன சொல்றா அப்படின்னா, ஷி இஸ் மோட்டிவேட்டிங் சான்ஸ் ஜாய் டு ஃபைண்ட் ரெட் கிராஸ் நைட். அப்ப என்ன சொல்றானா, she says your brother stands poised ghost is seeking revenge. It is groaning there in in the underworld. அங்க இருந்து அது வந்து கத்தி கதறது என் காதுல கேக்குது. Don't be afraid, I will be with you அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கிராஸ் நைட் உடைய இம்பார்ட்டன், அவனுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இவ அங்க சொல்றான். என்ன சொல்றா அப்படின்னா, யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இந்த ரெட் கிராஸ் நைட் உடைய பவர்ஃபுல் ஷீல்ட். அந்த ரெட் கிராஸ் நைட் கையில ஒரு பவர்ஃபுல் ஷீல்டு ஒன்று இருக்கு, ஒரு பெரிய கேடயம் வச்சிருக்காரு. அந்த கேடயத்தை தாண்டி யாருமே அவனை அட்டாக் பண்ண முடியாது. நோ sword can harm him, no sword can pierce him, no man can wound him. Okay, no man can wound him. Okay, nobody, not even gods. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவன். he is charmed or he is enchanted, he is divinely gifted. இருந்தாலும் don't give up. Okay, in case he is going to harm you, I will save you because after sans spoil, I love you. For your love, I will be there. I will be there for you. இது அவ சொன்ன உடனே நம்ம கேரக்டர் யாரு, சான்ஸ் ஜாய் வந்து என்ன பண்றான், ரொம்ப ரெசல்யூட் ஆயிட்டான், ஃபர்ம் டிட்டர்மின்ட் ஆயிட்டான். என்ன சொல்றான், ஏய் ஃபேர் ஃபிதேசா, டோன்ட் வரி, கோ அண்ட் ஸ்லீப். டுமாரோ by all means I will subdue the elfin knights. Red Cross night போட்டு தள்ளுறது உறுதி. Okay, and with sans foy dead drowsy you and you. என்ன சொல்றான் அப்படின்னா, my brother spirit is groaning. நீ சொன்னீல அவனுடைய ஆன்மாவுக்கு அமைதியை தேடி தர வேண்டியது என்னுடைய வேலை அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன சொல்றான், கவலைப்படாத, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்ததுன்னா I will bring a secret aid to you. உனக்கு ஒரு உதவி செய்வதற்கு ஆளை நான் வச்சிருக்கிறேன், அந்த உதவி உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட Canto 4 gets over. Okay, now we get into Canto 5. What is Canto 5 அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த Canto 5ல அந்த ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய சண்டை, the fight between Red Cross Knight and how to say sans joy. இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய சண்டை. அந்த சண்டையினுடைய முடிவு என்ன, அந்த முடிவுல அந்த டியூசா வந்து என்ன பண்றா, how does she save sans joy? Okay, and in the sans joy becomes mortally wounded. அவன் வந்து ஒரு டார்க் கிளவுட் வந்து அவனை தூக்கிட்டு போயிடும். இது எல்லாமே யாருடைய பிளான் அப்படின்னா, டியூசாவுடைய பிளான். அப்ப அவனை ஒரு டார்க் மிஸ்டுக்குள்ளார அப்படியே வச்சிருப்பா, அது கையில இருக்கும். அப்போ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, she goes, டியூசா என்ன பண்ணுவான், போய் ரெட் கிராஸ் நைட்டை பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், அவன் வந்து கொஞ்சம் தூங்க போனதுக்கு அப்புறம் she sneaks out and goes to safeguard sans joy. sans joy எப்படி சேஃப்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னா, with the help of night, NIGHT. night is the mother of sans joy, sans foy, sans loy. அது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டோல தான் அந்த இன்ஃபர்மேஷன் வரும். we will also know about the real parentage of டியூசா. டியூசா உடைய பேரண்ட்ஸ் யாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியும். and with whose help they save this sans joy அப்படிங்கிறது இந்த கேண்டோல தான் தெரியும். Okay, so there are a lot of informations. I am pausing this recording for a while and give me 2 minutes. I'll be back. Okay, we'll have a short break. Recording. Okay, so Canto 5 begins with a small quatrain. ஒரு 4 லைன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it's a short summary of this canto. என்ன ஷார்ட் சம்மரி அப்படின்னா,
The faithful knight, equal in field. The faithful knight here, there is a reference to Red Cross knight. Okay, he subdues his faithless foe. Faithless, who is this foe? The foe here is Sans Joy. Sans Joy is the foe. இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ரெட் கிராஸ் நைட் இஸ் அ ஃபெய்த்ஃபுல் கிறிஸ்டியன் அண்ட் சான்ஸ் ஜாய் இஸ் அ ஃபெய்த்லெஸ் கிறிஸ்டியன், ரோமன் கேத்தலிக். பேரளவில் விசுவாசம் உள்ளவர், ஆனா உண்மையாலுமே ஆள் மனதில் அவருக்கு விசுவாசம் இல்லாத ஒரு மனிதர், அதனால சந்தோஷம் இல்லாத மனிதர். அப்ப ஃபெய்த்ஃபுல் ரெட் கிராஸ் நைட் இஸ் defeating the faithless foe. Now, last third line பாருங்க. Dusa is actually safeguarding. Okay, she is saving Sans Joy because she is the evil one. She is safeguarding Sans Joy, and the Sans Joy எங்க கொண்டு போய் காப்பாத்துறாங்க அப்படின்னா, Sans Joy is transported to hell, and in hell there is a doctor, a very famous mythological doctor whose help is sought to help hell. இடையில அந்த ஹெல்லுக்கு போகணும் அப்படின்னா யாராவது ஸ்விஃப்டா அவங்கள ஹெல்லுக்கு கொண்டு போகணும். அப்ப யாரு தான் கொண்டு போக முடியும்னா, நைட்டு தான். டார்க்னஸ் அலோன் கேன் டேக் சான்ஸ் ஜாய் அண்ட் டியூசா டு ஹெல். அப்ப அந்த நைட்டுடைய ஹெல்ப்பையும் கேட்பாங்க. நவ் இந்த ஸ்டான்ஸ்ல நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா, இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டியூசா வந்து ஷி கோஸ் டு மீட் சான்ஸ் ஜாய், அங்க சான்ஸ் ஜாய் வாஸ் ஸ்லீப்லெஸ்ங்கிற இன்ஃபர்மேஷன் இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா ரெட் கிராஸ் நைட் இஸ் ஸ்லீப்லெஸ், அவர் தூங்காமல் இருக்கிறார். ஏன் தூங்காமல் இருக்கிறார் அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பேஷன், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த enthusiasm to fight against faithlessness, விசுவாசமின்மையை எதிர்கொண்டு அதை தோற்கடிக்கணும், போலியான மதத்தை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கை அவன்கிட்ட இருந்தது. அதனால அவன் என்ன பண்றான், நைட்டு ஃபுல்லா அந்த டோர்னமெண்ட்டை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, இந்த நைட் ஃபுல்லா அந்த டோர்னமெண்ட்டை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இட் பிகம்ஸ் மார்னிங், early morning time. அந்த early morning time டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, கோல்டன் ஓரியன்டல் கேட். அப்படின்னா he is describing morning time as the eastern gate. Eastern gate references to sky, it is dawn time. And sun, that is Phoebus. Phoebus is nothing but sun. And sun as bridegroom to his mate can dawns forth. ஒரு பிரைட் குரூமோட ஒரு பிரைடு வந்து வருந்தா எப்படி பிரைட்டா இருக்கும், அந்த மாதிரி பிரைட்டா இருந்தது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ற, ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிச்சிட்டு என்ன பண்றாரு, he is ready to go and fight with his enemy. ஓகே, in sun bright arms, அவருடைய ஆர்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி சூரியன் மாதிரி பிரகாசமா இருந்துதான். he went to face the pagan proud. Pagan proud is sans joy. Pagan, heathen, இது எல்லாமே ஒரே மீனிங் தான். என்ன அப்படின்னா, நான் பிலீவர், நான் கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு விஷயம். நவ் ரெட் கிராஸ் நைட் அப்படி என்ன பண்றாரு, அப்படியே அந்த ஹால்குள்ளார போறாரு. அந்த ஹால்குள்ளார போகும்போது என்ன பண்றாங்க, there are ministers, there are musicians, minstrels அப்படின்னா musicians, they are playing melody. அப்படியே அப்படின்னு போடுறாங்க. Why did they play music அப்படின்னா, everywhere it was only dull melancholy. எல்லாருமே அப்படியே அழுது வடிஞ்ச முகத்தோடு இருக்காங்க. எல்லாரையும் cheer up பண்றது, come on cheer up, there is going to be a battle அப்படிங்கிறதுக்காக music, followed by poets. They were playing the chord. Normally bards என்ன பண்ணுங்க, அவங்க கையில lyre இருக்கும், stringed instrument. They were playing the lyre. அதுவும் அந்த பறவை போல என்ன பாட வேண்டும், அதுல எம்ஜிஆர் வச்சு வாசிப்பார்ல, that is called lyre. ஓகே, அந்த யாழ்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு they were playing. And all the chroniclersனா historians என்ன பண்ணாங்க, they were ready to jot down every bit of the fight. எதுக்கு அப்படின்னா, ஃபியூச்சர்ல தன்னுடைய லார்ட்ஸ் லேடிஸ் என்ன பண்ணணும், இந்த ஸ்டோரியை சொல்லி
என்ன பண்ணும், அப்படியே பிரமிப்புல ஆழ்த்தணும். அதற்காக they were very ready. Okay, so that is the intro of Red Cross night into the hall, commune hall. அதே நேரத்துல look at the description of Sans Joy. Sans Joy எப்படி describe பண்ணியிருக்காங்க? He is described as the cruel Saracen. He belongs to Saracen community of knights. அவர் எப்படி வர்றாராம்? He is all armed, ready for war. அவனுடைய லுக் வந்து எப்படி இருந்தது? ரொம்ப ஸ்டர்னா இருந்தது. இப்ப ரெண்டு பேரும் வந்துட்டாங்க, சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க, யுத்தத்துக்கு ரெடி ஆகும் பொழுது how are they prepared for war அப்படின்னா, ரெண்டு பேருமே சண்டையில சோடை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க? லூசிஃபரா இஸ் ஆர்டரிங் ஃபார் த பெஸ்ட் வைன் டு பி given to them. என்ன வைன்? வைன் ஃப்ரம் கிரீஸ் அண்ட் வைன் ஃப்ரம் அரேபியா. அதை ரெண்டையுமே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, டு கிவ் தெம் கரேஜ், டு ஸ்ட்ரென்தன் தியர் நர்வ்ஸ். ரெண்டு பேரும் நல்ல முறுக்கேறி சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக வைன்ஸ் ஃப்ரம் கிரீஸ் அண்ட் வைன்ஸ் ஃப்ரம் அரேபியா இஸ் கிவன். அண்ட் தென் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. ஆனா முக்கியமான ஆள் வரல. யாரு? லூசிஃபரா. லூசிஃபரா இஸ் அரைவிங். She is arriving in all royal pomp and princely majesty. And where did she come? She came to a greeny lawn. ஒரு புல்வெளி இருந்தது, அந்த புல்வெளிக்கு வந்து சேர்ந்தார். இவங்க எல்லாம் ரெண்டு பேருமே அங்கே வந்துட்டாங்க. வந்தோன்னே she made an announcement. என்ன announcement? On a tree the shield of Sans Foy was hung. அதை காட்டி என்ன சொன்னாங்க? இந்த மரத்தில் தொங்கக்கூடிய சான்ஸ் ஃபாயுடைய ஷீல்டு. அதே நேரத்துல அங்க கூட்டத்துல நடுவுல நிக்கிறாள்ல ஃபிதேசா, அவளுடைய ஹேண்டும் யாருக்கு கிடைக்கும்னா, whoever wins will get it. That is the booty for the winner. வின்னருக்கு இதுதான் கிஃப்ட். சான்ஸ் ஃபாயுடைய அந்த ஷீல்டும் சான்ஸ் ஃபாயுடைய லவர், லேடி லவ் ஃபிதேசாவுடைய ஹேண்டும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னோன்னே, now she announces the trumpet to be blown. There is a shrill trumpet and there is a high pitch sound. உடனே என்ன பண்றாங்க? ரெண்டு பேரும் பாஞ்சு ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. Now look at the description of Sans Joy. The Saracen was stout. He heaped blow like iron hammer great. அவன் ஒவ்வொரு அடியும் தோருடைய ஹேமர் அப்படியே அடிக்கிற மாதிரி இருந்தது. அவன் என்ன பண்றான்? பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறான். அண்ட் அதே நேரத்துல the knight was also equally giving. அவருடைய ஒவ்வொரு அடியும் பாத்தீங்கன்னா தண்டர் மாதிரி பயங்கரமா இருந்ததுதான். That is the fight. And look at the way there is a mythological creature which is brought into the description of the two knights. The way they were jumping and fighting with each other. ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் அப்படி மோதுறாங்க. இந்த மோதும் போது அந்த நம்ம படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி ஒரு அனிமல், ரெண்டு அனிமலை காட்டுவாங்களே அனிமேட் பண்ணி, அந்த மாதிரி காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, there is the reference to a mythological creatures called griffin. Griffin is a mythological creature. என்ன மாதிரி mythological creature அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவங்க காத்துலே இருந்தாங்க. காத்துலே பறந்து பறந்து அனல் பறக்க சண்டை போட்டாங்க. யாரு மாதிரி அப்படின்னா, ரெண்டு கிரிஃபின் மோதி கொண்டால் எப்படி இருக்குமோ. கிரிஃபின்னா என்ன அப்படின்னா, an animal with eagle's head and lion's body. அந்த ஒரு சிங்கத்தின் உடல், ஒரு ஈகிளுடைய ஹெட், அப்ப அந்த ஈகிளுக்கான விங்ஸ், அப்படியே பறந்து பறந்து ரெண்டும் காத்துல மோதிக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பயங்கரமான அனல் பறக்கும் மோதல். சரி, இந்த கிரிஃபினை ஏன் சார் எட்மண்ட் ஸ்பென்சர் இங்க கொண்டு வராரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, this griffin in medieval literature referred to military strength. It referred to military strength. A Red Cross Knight refers to the military of the true religion, and Sans Joy is a representative of the military of the false religion. Okay, உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு? ரெண்டு பேரும் பயங்கரமா ஒருத்தர் தாக்கும் பொழுது ரத்தம் வந்து ரெண்டு பேருக்கிட்ட இருந்தும் பீரிட்டு பாய்ந்தது. வெர்மிலியன் பியூர் வெர்மிலியன் கலர் டை was spraying everywhere. ரத்தம் அப்படியே சலப்புன்னு தெளிச்சிச்சு. அண்ட் அப்படியே பாத்தீங்கன்னா, now Sans Joy என்ன பண்றான்? He was losing the game. அப்ப என்ன பண்ணான்?
நம்ம படத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் லூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு பொருளை பார்த்து he becomes again angry and he will fight back. உடனே என்ன பண்ணா, at last Sans Joy, he looked at the brother's shield which was hanging on a tree. அதை பார்த்த உடனே பயங்கர கோவம் வந்துருச்சு அவனுக்கு. அவனுடைய பிரதருடைய அழுக்குரல் கேக்குது. அவனுடைய பிரதருடைய அழுக்குரல் எங்க இருந்து கேக்குது அப்படின்னா, இட் வாஸ் ஹர்ட் ஃப்ரம் த ஸ்டீஜியன் லேக், STYGIAN, ஸ்டீஜியன் லேக்ல இருந்து இவனுடைய பிரதருடைய வாய்ஸ். அந்த ஸ்டீஜியன் லேக்னா என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இட் இஸ் a லேக் இன் ஹெல். அதுக்கு இன்னொரு பேரு இருக்கு, இட் இஸ் கால்ட் ஸ்டிக்ஸ், STYX. இந்த ஸ்பெல்லிங்கும் இருக்கு, அந்த ஸ்பெல்லிங்கும் இருக்கு. இட்ஸ் a black lake in which the tormented souls will be groaning. அங்க கடந்து எல்லாம் கத்தும். இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த சான்ஸ்பாயோடைய சோல் கத்திக்கிட்டு இருக்கு. அது இவன் காலத்துல கேக்குது. உடனே என்ன பண்றான், பயங்கர கோவத்தோட he starts fighting back. அவன் ஃபைட் பேக் பண்ண நேரத்துல என்ன பண்றா, டியோசா கூட்டத்துல இருந்து கத்துறான். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, she says, அந்த ஷீல்டும் உன்னுடையதுதான், நானும் உன்னுடையதுதான், வெற்றி உன்னுடையதுதான், நல்ல சண்டை போடு அப்படின்னு அவ கத்துறான். அவ யாரை நோக்கி கத்துறான், சான்ஸ் ஜாயை நோக்கி கத்துறான். she is telling without using the name Sans Joy, she says, come on, hurry, hurrah, hurrah, I am, the shield is yours, I am yours, and victory is yours, go attack அப்படின்னு அவ கத்துறா. இது சான்ஸ் ஜாய்க்கு புரியுது. ஆனா அந்த முட்டா பைய ஒடிசே ரெட் கிராஸ் நைட்டுக்கு புரியல. சாரி, SRKன்னு போட்டேன், இட் இஸ் RCK. இந்த ரெட் கிராஸ் முட்டாளுக்கு இது புரியல. அவன் காதல் மயக்கத்திலே இருக்கான். அவன் என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னா, இந்த வார்த்தை தனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்றான், he musters courage and he gives a blow. ஒரே அடியில என்ன பண்றான், அவனை கிறங்கடிச்சு அவன் என்ன பண்றான், அப்படியே மண்டி போட்டுட்டான். Sans Joy is on his knees. Is now on his knees and he is supposed to be given the final blow. அவனை என்ன பண்ணும், தலையை தனியாக துண்டிக்க வேண்டும். This is called beheading game. இந்த கேமுக்கு பேரு beheading game. The enemy will be beheaded. அப்ப என்ன பண்றாரு, நம்ம படத்துல அப்படியே தலைய ஹீரோ அப்படியே பிடிச்சு அருவா ஓங்கி வெட்ட போற நேரத்துல there is a dark cloud which overpowers. அந்த இடத்துல ஒரு டார்க் கிளவுட் வருது, எல்லாமே இருள்ல மூழ்கிருது. திடீர்னு பார்த்தா ரெட் கிராஸ் நைட்டு அந்த இருள் அந்த இடத்துல திடீர்னு டிசப்பியர் ஆகி பார்க்கும்போது that Saracen night also disappears. He also disappears. டிசப்பியர் ஆனோன்னு டியூசாவுடைய ரியாக்ஷன் என்ன பாருங்க. அவ ஓடி ரெட் கிராஸ் நைட்டை பார்த்து சொல்றா, you are the winner, I am yours, the shield is yours and the glory is yours அப்படின்னு அப்படியே கேமை உல்டா பண்றா. So she is called Diusa, a dual game player. பயங்கரமா இருக்கு. இது முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றி ஆர்ப்பரிப்பு இருக்கு. இந்த வெற்றி ஆர்ப்பரிப்பு முடிஞ்சோன்னு நடக்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். I'll continue it tomorrow. I'm stopping here for the day. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் நிறைய நேம்ஸ் வரும். So I'm stopping it and will resume tomorrow in case I become